வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொரடன் கேமிங். இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, ரோப்ளாக்ஸ்ல க்ரூ த கார்டன் விளையாட போறோம். there is a small chance of வானவில் செடி. ஃப்ரெண்ட்ஸ், வானவில் செடி கிடைச்சின்னு வச்சுக்கோங்க, அதை விற்றோம்னா நம்ம கோடி கணக்கில் காசு வாங்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 79 மில்லியன் இருக்கு. எல்லாமே நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சம்பாதிச்சிருந்தேன். தொடர்ந்து ஒரு 4 மணி நேரம் கிட்ட இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். கேம் அப்படி பார்க்க டம்மி மாதிரி இருக்கும், விளையாடும்போது சூப்பராக இன்ட்ரெஸ்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு செடி நம்ம வந்து சின்ன சின்ன செடியிலேருந்து விற்போம். ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து பனிக்காலமாக மாறிடுச்சு. இப்போ பனியாக இருந்தனால நம்மளோட ஃப்ரூட்ஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிரும். பேம்பூ ஃப்ரீஸ் ஆகிரும், எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிரும். இல்லது லக்கில் ஃப்ரீஸ் ஆகும். இப்போ ஃப்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நார்மலாக 1 லட்ச ரூபான்னு ஒரு செடி போகுதுன்னா அதை நம்ம டபுளாக கிடைக்கும், 2 லட்ச ரூபான்ற மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் நிறையா ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னா அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏதாச்சும் நேற்று வந்து ஒரு லிலாக் ஒன்று கிடச்சிச்சு. ஒரு ஃப்ளவர், ரேரான ஃப்ளவர் ஸ்பின் பண்ணி வாங்கினேன். அதை அந்த ஓரத்தில் நட்டு வச்சுருக்கேன். பீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்துருச்சு, கேக்டஸும் வளர்ந்துருச்சு, தேனுமே குஞ்சு பொறிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் வந்து கலெக்ட் பண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். நல்லா பெருசாக இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து கோல்டு கோகோனட் கிடச்சிருக்கு. ரேட் நல்லா போகும். யூ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி, மொத்தத்தையும் விற்றுருவாங்கன்னு 14 கிலோ 17 கிலோ. நான் இதை விட பெருசுலாம் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது லக்கு ஏன்னா 23 2 லட்சம். ட்ராகன் ஃப்ரூட்டை விற்றுருவோமா பேர், அப்புறம் பொறுமையாக இருக்கும். நிறையா காசு தரும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம லாபியில் 1 பில்லியன்லாம் வச்சுருக்காங்க. நம்ம தான் இதுக்குள்ளே கொஞ்சம் காசு கம்மியாக வச்சுருக்கோம். 10 பில்லியன். இப்போ ஃப்ரீஸான ட்ராகன் ஃப்ரூட்டு எவ்வளோ போகுது பார்ப்போம். இருக்கிறதே கம்மியாக இருக்கேன். இவனுக்கு வந்து நம்ம அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மனிதாபிமானம், ஹியூமானிட்டி. எவ்வளோ 53,000 ரூபா வச்சு கொடுத்துருவோம் நம்ம. பெரிய ஆளை நமக்கு எங்கேருந்து வந்திருக்கான்? என் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டான் நினைக்கிறேன். வாங்கிட்டான், ஃப்ரெண்டு காசு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சம் இருக்கிறதெல்லாம் விற்றுருவோம். கோகோனட்டு நம்மளுக்கு 52,000 கிடச்சிது. ஒரே ஃப்ரூட்டு மட்டும் 55,000 மிச்சது. சரி, ஓகே, ரைட்டு. அடுத்து என்னன்னா, இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பேசி பிடிக்கிறோம். காமிக்கவே மாட்டேங்குது. ஃபுல் இன்னும் வளருமா? கோகோனட்டு கலெக்ட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டு கோகோனட் கிடச்சிச்சு. அது ஒன்று மட்டுமே 1 மில்லியனுக்கு விற்றேன் நான். இது 10 பேர்த்து மாதிரி இருந்துச்சு அந்த கோகோனட்டு. இது பார்த்தீங்கன்னா ஷாக்குடு கோகோனட். இடிச்சு அப்படியே அதை ஒரு தண்ணி காசு. ஏமா அப்படி தான் கொஞ்சம் சுத்தரமாக தான் இருக்கும். இடித்தா வெடிச்சிடும். ஆனால் இதில் வந்து இடிச்சதுனால அதுக்கு வந்து தனியாக ஒரு வேல்யூ. இப்படி தங்கம் வைர மாதிரி இதில் அப்படி. இப்போ நம்ம பேம்பூவில் ஏறி அப்படியே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது தேன் வச்சுருக்கு. அதே மஞ்சள் கலரில் இருக்கும். சிலது கோல்டாக இருக்கும். அது ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நம்ம வளர்த்ததை இப்போ எடுத்ததெல்லாம் விற்றுருவோம். ஏன்னா பாலினேட்டடு கோகோனட் இருக்குது. இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாலினேட்டட்னால் வந்து தேன் வச்சதுன்னு அர்த்தம். அதை வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா, கொடுத்து நம்ம வந்து அதை தேனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவன்ட்ட கொடுத்தாச்சு 10 கிலோ. நம்ம வந்து 17 கிலோ, எக்ஸ்ட்ராவே 7 கிலோ இருக்கும். இப்போ வந்து நம்ம மிச்சத்தெல்லாம் விற்றுருவோம். இது வந்து நான் கிடையாது, இன்னொருத்தவன் பக்கிள் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முயல் குட்டி பெருசாக வளர்ந்துருச்சு. நம்ம அந்த கோகோனட் ஃபுல்லாக கலெக்ட், இந்த மரத்தில் இருக்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா புதுசாக தண்ணி ஊற்றி வளர்த்துட்டோம்னா நான் பெருசாக வரும். ஏன்னா கலெக்ட் பண்ணியாச்சு முக்கால்வாசி. இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்குது. இது கலெக்ட் பண்ணுறதுக்கே கடுப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் சில்லி மிளகா ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் மிளகா செடியே $1 மில்லியன். செடி மட்டுமே அவ்வளோ காசு. ஒரு
ஒரு மிளகாவும் 30,000 ரூபா கிட்ட போகும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ரெயின்போ வானவில் மிளகாலாம் கிடச்சிச்சின்னா ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். அதான் தேன் கூடு வச்ச ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பாலினேட்டட் ப்ளஸ் வெட்டு, அதுவும் எடுத்துருவோம். எல்லாத்தையும் சேர்த்து விற்றா எவ்வளோ வரும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கோகோனட் 17 கிலோக்கு இருக்குது. இந்த தடவை கொஞ்சம் ஒரு $1 மில்லியன் கிடைக்கும். சந்தோஷம். ஓகே திருங்க. செல்மே இந்த ஒன்று எவ்வளோன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே 2 லட்ச ரூபா இந்த தேன் வச்சது. ஓகே விற்றுருவோம். பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம 80 மில்லியன் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டை கலெக்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ போதும் பாவம். அப்ராக்சிமேட்டாக அது ஒன்று மட்டுமே 1 மில்லியன். பார்த்தானே செதறிடுவான் என் லாபியில் இருக்கவங்களாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டேன் பாருங்க, பின்னாடி தொடச்சிட்டு விடுவான் வேறு. ஓகே இவர் தான் இருக்கிறதுல இந்த லாபிலே பெரிய கை. ஓகே அவர் நம்ம வந்துட்டாப்ல, செதறிட்டாப்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே எவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட 20 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று மட்டுமே விற்றா போதும், கெட்ட காசு கிடைக்கும். ஜூ கொடுத்துடலாம் அதை வச்சு. போங்க குதிச்சு அவர்கிட்ட ஃப்ரெண்டாகும். ஹாய்ன்னு போடுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவர் கூட நான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அவட இந்த லாபிலே ரொம்ப அதிக காசு வச்சுருக்காப்புல. அவர் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். இப்போ சீட்ஸ் வந்து ஸ்டாக் போட்டிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டுவீங்க. ஒரு ஸ்டாக் கூட இல்லை, எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம தேன் வந்து 23 தேன் வச்சுருக்கோம் கலெக்ட் பண்ணது. அதை அப்படியே விற்று நம்ம சீடு வாங்குவோம். காஸ்ட்லியான சீடு ஏதாச்சும் லக்கில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிறதுலே லக்கான டாப் 4ல் எனக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஒன்று மட்டும் தான் கிடைக்கல. அது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ் அது கிடைக்கிறதே. வந்து ஐ வாண்ட் ட்ரேட் ஹனி கொடுத்துருவோம். கொடுத்துட்டா அந்த ஃப்ளவர் சீட்ஸ்லாம் ஸ்பின் பண்ணுற மாதிரி கேமில் ஸ்பின் பண்ணுவோம்ல, நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இவருக்கு தான் நம்ம ஒரு 50,000 ரூபா கிஃப்ட் பண்ணியிருப்போம், ஹெல்ப் பண்ணியிருப்போம். இப்போ ஃப்ளவர் இப்போ வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஓகே ஃபாக்ஸ் க்ளோவ்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நினைக்கிறேன். அதில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. விடிஜி ப்ரோவுமே லிலாக் வாங்கியிருப்பாப்புல. ஏன்னா லிலாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், லிலாக் இருக்குது. அப்புறம் ஃபாக்ஸ் க்ளோ அது இருக்குது. அப்புறம் இன்னொன்று காஸ்ட்லியான விடிஜி ப்ரோவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே ஒன்று விழுந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது தரமான செடி இருக்கிறதுலே அதே கொஞ்சம் எப்பிக். அது வந்து ரொம்ப ரேரு. நம்மளுக்கு அது கிடச்சிச்சின்னா நம்ம தான் இங்கே பெரிய கையே. செடி மட்டும் கிடச்சிச்சின்னா நம்ம தான் இங்கே பெரிய கையே. ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாலினேட்டான பேம்பு கிடச்சிருக்கு. அந்த பேம்பு போய் வந்து நம்ம அந்த தேனில் அடை வைப்போம், இல்லாட்டி நம்ம அந்த கிஃப்ட் பண்ணிடுவோம். நம்ம ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆனோம்ல, அவருக்கு கொடுப்போம். ஏன்னா நம்ம கொடுக்கறதுனால அவர் நம்மளுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் காஸ்ட்லியாக கொடுத்தாலும் கொடுப்பாப்புல. ஃப்ளவர் பேக் இன்னும் இப்போதைக்கு இல்லை, ஸ்டாக் முடிஞ்சிச்சு. இப்போ போய் நம்ம அவர்கிட்ட கொடுத்துருவோம். இருக்கிறதுலே அவரோட கண்டா இருக்காப்புல. டொர்னேடோ கேமர் இவர். அப்புறம் இந்தாங்க வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தேங்காய் வச்சுருக்காப்புல. போட்டோன்னே பெருசாகிடுச்சு பாருங்கள். டெலிபோர்ட் பண்ணியிருக்காரு. அங்கிட்ட இருந்த செடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காப்புல. வாங்க மாட்டாப்புல, சில்லற பையன் வாங்க மாட்டாரு. வாங்கிட்டாரு. 2 காசு கொடுத்துருக்காப்புல. அக்செப்ட் பண்ணியாச்சு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. ப்ரோ கொடுங்க. 113 கிலோ இது. ஓகே கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்டே கோர்ஸ் அக்செப்ட் பண்ணியாச்சு. இது மட்டுமே விற்றா கோடி கணக்கில் போயிடும். இவர் நம்மளை பணக்காராக்கிட்டாப்புல. ஓகே கொடுத்த தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ தவி தேங்க்யூ சொல்லுவோம். இன்னொன்று ஒரு வச்சுருக்காப்புல. சரி நம்ம போய் இதை காணா போச்சா. இதுக்கு தான் நினைக்கிறேன். இன்னொரு இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் பஸ் சேலில் போயிட்டு இன்வெர்ட்ரி வச்சிருக்க எல்லாத்தையும் விற்றுரும். இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் 113 kg உள்ளது. இது வந்து இன்னொன்று கொடுத்துருக்காரு, ரெண்டுமே 15. இது ஒன்னோட ஒருத்து மட்டுமே $1,00,000. வந்து இதை வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இது தேவைப்படாது. இந்த வந்துட்டார், அவர் வந்துட்டார், கிஃப்ட் பண்ணவரும் வந்துட்டாரு. இப்போ நான் I am going to give this gift to another small player. Gift to the help me player. Okay. டைப் படிச்சாச்சு. அவர் என்கிட்ட போயிட்டாப்ல. ஆனால் லாபியில் மெசேஜ் போயிருக்கோம், அவர் படிச்சிருப்பாப்ல. ஓகே, இந்த பையனை கொடுத்துருவோம் நம்ம. டே தம்பி தாடா, டேய் சூப்பர், கிஃப்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, இப்போ தான் பையன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல, முட்டெல்லாம் வச்சுருக்காப்புல. இங்கே ஃப்ரெண்ட் வீடியோ பார்க்குறோம்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ட்ராகன் ஃப்ரூட்டை நம்ம வந்து எவ்வளோ தேருதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கவே லாபியிலே பெருசாக இருக்குது, ஏதோ பெரிய குடோன் மாதிரி இருக்குது பார்க்க. இது எனக்கு கிடைச்சதுல இதே பெருசு. ஹவு மச் திஸ் ஒர்த்து? ஃப்ரெண்ட்ஸ் இதை கொஞ்சம் நம்ம லேட்டாக விற்றுருவோம், இப்போதைக்கு இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன சின்ன பிளான்ஸை விற்றுட்டு நம்ம அடுத்ததை விற்போம். இப்போ நான் நேற்று வந்து எனக்கு ஒரு லிலாக் கிடச்சிருந்துச்சு, ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ஃப்ளவர். அது வந்து அறுவடை பண்ணலாம், அறுவடைக்கு ரெடியாக இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த கடைசி கார்னரில் ரைட்டு மேல் குட்டி போட்டு லிலாக் இது பேர். இது ஒன்று போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கிராஸ் பாலினேஷன் ஐடியா இருக்கும். கீழே வளர்ந்து அது இன்னொன்று சயின்ஸ்லாம் படிச்சிருப்பீங்களா, அதே நம்ம எடுத்தது எவ்வளோ தேருதுன்னு பார்ப்போம். அது கூட கேக்டஸ் நிறையா இருக்குது, கேக்டஸுமே சின்னதாக வளர்ந்துருக்கு. வளர்ந்துருக்கு. I want to sell my inventory செல் பண்ணணும். நீ நிறைய கூட்டமாக நிற்கிறதுனால நம்ம கரெக்டாக பட்டனே காமிக்க முடியும். ட்ராகன் ஃப்ரூட்டி சேர்த்து விற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எல்லாத்தையுமே சேர்த்து விற்றுருவோம். இது ஒரு $1 million நம்ம 80 million அசால்ட்டாக அடிச்சிடும். இது மட்டுமே $1 கோடி அது தனியாக ஒரு அப்படி இப்படின்னு பார்த்துனா. I want to sell my inventory. Oh my god! ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்சதை விட டபுளாக கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் நான் பார்ட் 2 வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ்.